தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசைக்குத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் கும்பராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதம் 14ஆம் தேதி மகா சிவராத்திரி. அதாவது எல்லா மாசமும் சிவராத்திரி வரும், ஆனா மாசி மாசம் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி. அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை தியானிக்கவோ அல்லது பூஜை செய்ய வேண்டும். அன்றைய தினம் தூங்கக்கூடாது. அதாவது நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம உட்காந்துருக்கணும், முதுகெலும்பு நேராக நம்ம ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய ஈதர் சக்தியை ரிசீவ் பண்ற அளவுக்கு நம்ம உட்காந்துருக்கணும். அன்றைய தினம் சிவபெருமானை இரவு முழுவதும் கண் விழித்து தியானம் செய்பவர்களுக்கும் பூஜை செய்பவர்களுக்கும் சகல விதமான தோஷமும் பாவமும் விலகும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா மாசி மாதம் 15ஆம் தேதி அமாவாசை. அந்த அமாவாசைக்கு பேர் மௌனி அமாவாசை. அதாவது அன்றைய தினம் மயான கொள்ளை பூஜை நடைபெறும். அந்த மயான கொள்ளை பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு அந்த துஷ்ட சக்திகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது நெகட்டிவ் எனர்ஜி, பேய் பிசாசு பில்லி சூனை அவள் இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் விலகும். அதே போல் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பதற்கு சிறப்பான நாள். அதாவது நம்ம வார்த்தைகளாலையும் சொற்களாலும் செய்த பாவங்கள் விலகுவதற்காக மௌன விரதம் இருப்பதற்கும் சிறப்பான நாள் அந்த அமாவாசை, மௌனி அமாவாசை, மாசி மாதம் 15ஆம் தேதி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாசி மாதம் 28ஆம் தேதி மாசி மகம். அதாவது மறந்த திதியை மகத்தில் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சில டைம் திதி விட்டு போயிடுவோம். ஏன்னா திதி எல்லா வருஷமும் ஒரே தேதியில் வராது. தமிழ் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை தேதி பிறை அனுசரித்து மாறி முன்னாடியும் வரும் பின்னாடியும் வரும். அதில் சில டைம் விட்டு போயிருப்போம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த எது திதின்னு தெரியாமல் இருக்கும். அப்படி மறந்த திதியை மகத்தில் அந்த மகம் அன்னைக்கு மறந்த திதியை மகத்தில் கொடுக்குற மாதிரி அன்னைக்கு முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தம் செய்வதற்கு சிறப்பான நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாசி மாதம் 30ஆம் தேதி காரடையா நோன்பு. அதாவது தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்காக செய்யக்கூடிய பூஜை. பார்வதி கௌரிக்கு பூஜை செய்ய வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை பாராயணம் செய்யணும். அதாவது சாவித்திரி சத்தியவானுடைய உயிரை யமங்கிட்ட இருந்து மீட்டு தீர்க்க சுமங்கலியாக இருந்தாங்களே, அந்த தினம் தீர்க்க சுமங்கலி பூஜை செய்வதற்கு சிறப்பான நாள் காரடையா நோன்பு மாசி மாதம் 30ஆம் தேதி. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாதத்திலே தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம், சிந்தனை, செயல்திறன், அதே போல பார்த்தீங்கன்னா பதவி, விளையாட்டு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன, சயன, போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம், இந்த 5க்கும் 12க்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வாய் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ஆனால் வக்கரமாய் சஞ்சரிக்கிறார் 12ஆம் தேதி வரை. அதன் பிறகு நேர்கதியில் சஞ்சரிப்பார். பொதுவாக 5, 7 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். 5ங்கிறது காதல், 7 கல்யாணம், காதல், புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா அல்லது வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், கூட்டு தொழிலிலே வெற்றி, அதே போல பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணைக்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு, புடவை வாங்கி கொடுக்குறதோ நகை வாங்கி கொடுக்குறதோ இந்த மாதிரியான சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பும், அல்லது திருமணத்திற்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி. 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். 6க்கும் 11க்கும் உடையவர். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம். 11ஆம் இடம் என்பது அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், சித்தப்பா ஸ்தானம். இந்த 6க்கும் 11க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன் 4ஆம் இடத்திலே உச்சமாகி சஞ்சரிக்கிறார். அதுவும் ராகுவோட சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அப்போ 11ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறாருன்னா வீடு, வண்டி, வாகனம் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அல்லது வீட்டு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசகா வைக்கிற இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான செயல்களை செய்யக்கூடிய அமைப்பு, புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இயந்திரத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமான காலம், வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமான காலம், ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு யோகமான காலம். இந்த மாதிரியான அனைத்து விதமான யோகங்களும். ஏன்னா சுக்கிரனாலே வீடு 4ஆம் இடத்துல இருக்காருன்னா அவர் திக்பலத்துல வேற இருக்காரு, உச்சமா இருக்கிறாரு, அடுத்தது திக்பலமா இருக்காரு. அப்ப சுக்கிரன் வலுவான நிலையில இருக்காரு. 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தானே. அதனால தாயாருடைய ஆரோக்கியத்துல மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். நீர் சம்பந்தமான, கிட்னி சம்பந்தமான, அந்த மாதிரியான
ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த சுகர் லெவல்லாம் பார்க்கணும். அதாவது ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறையாக பார்க்கணும், தாயாரோட ஆரோக்கியம். மற்றபடி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அசையா சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, வளர்ப்பு பிராணிகள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலனை கொடுக்குற நிலையில தான் சுக்கிரன் இருக்கார். 17ஆம் தேதிக்கு பிறகு வக்கரமாயிடுவார். பொதுவாக ஒரு கிரகம் நீச்சமாய் வக்கரமான உச்ச பலனை செய்யும், உச்சமாய் வக்கரமான நீச்ச பலனை செய்யும். அப்போ 17ஆம் தேதிக்கு பிறகு மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா சுக்கிரன் வக்கர கதியில் போயிடுவார் உச்சமாயி. அப்போ மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது அது யோகத்தை செய்யும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். அது 10ஆம் இடத்து அதிபதி, தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். 7க்கும் 10க்கும் உடையவர் யார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு புதன். புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். பொதுவாக ஒப்பந்தம் கையெழுத்துக்கு உரிய கிரகம் புதன். அந்த ஸ்தானம் 3ஆம் இடம். அப்போ புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது எதை எடுத்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம் இல்லையா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. இந்த கமிஷன், ஏஜென்சி தொழிலில் இருப்பவர்களுக்கு யோகமான காலம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சேரக்கூடிய அமைப்பு, இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பாக மிக அற்புதமாக இருக்கும். அடுத்த 15ஆம் தேதி வரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். 4ஆம் இடத்துங்கிறதுல போய் நீச்சமாகி நீச்சபங்க ராஜயோகமாக செயல்படுவார். அதாவது 7க்கும் 10க்கும் உடையவர் 4ஆம் இடத்துல போய் நீச்சபங்க ராஜயோகமாக செயல்படுவார். ஏன்னா அங்கே சுக்கிரன் உச்சம் இல்லையா? அப்போ இவர் நீச்ச கிரகம் போனால் நீச்சபங்க ராஜயோகமாக செயல்படுவார். அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா யோகமான நிலையில தான் இருப்பார். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்கார் இல்லையா? தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பாக மிக அற்புதமாக இருக்கும். அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சூரியன் 9ஆம் இடத்து அதிபதி, பாக்கிய ஸ்தானத்து அதிபதி, தந்தை ஸ்தானாதிபதி, உயர்கல்வி ஸ்தானாதிபதி, தொலைதூர பயணத்துக்கு அதிபதி. இந்த 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானத்தில், இளைய சகோதர ஸ்தானத்தில், கீர்த்தி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக அந்த புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு உரிய கிரகம் எதுனா சூரியன் தான். கீர்த்திக்கு அந்த அப்போ கீர்த்தி ஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். அப்போ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு, புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா குருவோட பார்வையில் இருக்கார் இல்லையா? மகரத்தில் இருந்தாலும் மகரத்தில் இல்லை கும்பத்தில் இருந்தாலும் கும்பத்தில் சனி இருக்கார், கும்பத்தில் புதன் இருக்கார், கும்பத்தில் சூரியன் இருக்கார். இந்த 3ஆம் இடம் உங்களுக்கு வலுவான நிலையில தான் இருக்குது. அதாவது இந்த மாதம் உங்களுக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடம் வலுவாக இருக்குது. அப்போ 3ஆம் இடம் முயற்சி, வெற்றி, 4ஆம் இடம் அசையா சொத்து, இது சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாகவே இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ 3ல் இருக்காருன்னா தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணம், வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட், விசா, நல்ல வேலை, நல்ல சம்பளம், இந்த மாதிரியான யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய 9ஆம் அதிபதி சூரியன். ஆக இந்த மாதம் உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதனை தவிர பாக்கி இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் அனுகூலமான பலன்களையே தர இருக்கிறார். ஆக இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாகவே அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.